மதராசியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு ஆடியோ லான்ச் அப்போ. அந்த டைமில் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் இப்போ ட்ரெய்லர் கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் எடுத்து என்னோட ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் நான் வந்து பார்க்குறேன். பார்த்தா நான் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு என்னை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இந்த படம் வந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் சிவகார்த்திகேயன் சார். ஸோ வந்து அவர் அதை மேட்ச் பண்ணோன்னா அதுக்கு நானும் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சு ஒரு 2 weeks 1.5 weeks நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மேனரிசம் நிறைய இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து லைக் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். பட் இதில் ஏதாவது ஸ்டண்ட் அந்த மாதிரிலாம் இன்க்ளூட் ஆயிருக்கா? மதராசியில் ஃபைட் சீனே இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்படியா? ஆமாம், ஃபைட் சீன் இன்க்ளூட் ஆயிருக்கு. அது பண்ணுறதுக்கு ஐயோப்பா அது ஒரு டஃப் டே. ஒரு நாள் முழுக்க என்னை வெயிலில் வச்சு செஞ்சாங்க. மறுபடியும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அவங்க மறுபடியும் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டு அவர் வந்து நீ நல்லா பண்ணுறதுனால தான் நான் அவனை வந்து திருப்பி உன்கிட்ட கரெக்ஷன்ஸ் அந்த இன்புட் கொடுத்து உன்னை வந்து பண்ண வைக்கிறேன் அப்படின்னு. நானும் அந்த இன்புட் கொடுத்து எப்படியோ அந்த ஆடிஷனை முடிச்சாச்சு. அதுதான் என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ பெரிய 2 பக்கம் டைலாக், தமிழ் டைலாக் படிச்சது. வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு. நன்றி. இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் மதராசி, எவ்வளோ ஹாப்பி நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எனக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் மாதிரி. முருகதாஸ் சார் அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரோட நான் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எனக்கு வந்து என்ன சொல்றது, என்னோட ஒரு ஆக்டிங் திறமைக்கு இது வந்து இந்த ஒரு ரோல் கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் மக்கள் நிறைய பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்துலேருந்து. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை நினைக்கிறப்ப. அண்ட் பெரிய கேஸ்ட் க்ரூ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. சூப்பருங்க. ஸோ இன்னைக்கு எங்கே போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டே? இப்போ வந்து ஒரு பெரிய டவுட்ல இருக்கேன், ஃபேமிலியை கூட்டு போகலாமா இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போகலாமான்னு. அப்படின்னு அதுக்கு முன்னாடி தனியாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தனியா வந்து அவ்வளோ தைரியம்லாம் இல்லைங்க, தனியா போகிற அளவுக்குலாம் தைரியம் இல்லை. பட் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து 2 சைடுமே வந்து நல்ல சப்போர்ட் கிடைச்சிது இந்த படம் பண்ணுறதுக்கு, நிறைய படம் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணுவாங்க என்ன, உன்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லி என்னை நிறைய இடத்துல பாப்புலரைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணதும் அவங்க தான். அண்ட் ஆப்வியஸ்லி மை பேரண்ட்ஸ் என்னை எங்கே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறது அவங்க தான். இந்த மாதிரி லைக் இது வந்து நான் மட்டும் தனியாக பண்ணுற ஒரு வேலை கிடையாது, வி ஆர் ஆல் கனெக்டட். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகி பண்ணுறதுனால தான் இவ்வளோ தூரம் ஓடுது. ஸோ இவங்க யாரையுமே நான் மிஸ் அவுட் பண்ண முடியாது. என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வகையில் என்னுடைய பாப்புலாரிட்டிக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க இல்லைன்னா நான் இல்லை, மக்கள் எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாருமே எப்படியாவது எல்லாரையும் அப்படியே கூட்டிட்டு எப்படியா போயிடணும். சின்ன வயசுல எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி. ஆக்சுவலி என்ன ஏஜ், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? எனக்கு வந்து 13 டேஸ்ல வந்து என்னோட பர்த்டே. செப்டம்பர் 5 இன்னைக்கு என்னோட படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் செப்டம்பர் 18 என் பர்த்டே. 15 ஆகுது, 10th படிக்கிறேன். சூப்பர். பட் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் டீம் ஜெயா டிவி. ஸோ இந்த பர்த்டே உங்களுக்கு மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மதராசி ரிலீஸ். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல வீட்டில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டாலே பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. பட் படத்தில் நடிச்சிட்டு வரோன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக போகிற இடம்லாம் சொல்லுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற விஷயங்கள்லாம் என்னென்ன? ஆக்சுவலி வந்து நம்ம இங்கே வெளியே பார்க்கறது வந்து ஒரு half a சைடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு half of the ஸ்கூல் வந்து நம்மளை வந்து சப்போர்ட்டிவாக பேசுவாங்க, ஒரு half of the சைடு வந்து நம்மளை வந்து லைக் ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு ஆக்டிங்னு வரப்போ போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பாசிட்டிவ் சைடு எடுத்துப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா லைக் இப்போ வந்து மதராசியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு ஆடியோ லான்ச் அப்போ. அந்த டைமில் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் இப்போ ட்ரெய்லர் கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் எடுத்து என்னோட ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் நான் வந்து பார்க்குறேன். பார்த்தா நான் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு என்னை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அட் த சேம் டைம் ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும், அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. பிகாஸ் அது நமக்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி லைக் நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அதை நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணுமே தவிர ட்ரோல்ஸை வந்து நெகட்டிவாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகே. ஸோ போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே. எந்த மாதிரி பண்ணுறாங்க ட்ரோல்னா? எப்படி லைக் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டீஸ் பண்ணுவாங்க நமக்கு நல்லாவே தெரியுமே. அது அப்படிதான், என்ன எதுக்கு சம்மந்தமே இல்லாம இவன் கத்துறான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. லைக் ட்ரெய்லர்ல கத்துறா மாதிரி வரும்ல, அதெல்லாமே வந்து இருக்கதான் செய்யும். பட் அவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நமக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, நம்மளை டீஸும் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க.
நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்காங்கல்ல, நம்மளை பத்தி பேசுறாங்கல்ல, அதுக்காகவே வந்து வாவ். அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். சோ அந்த நெகட்டிவிட்டியை நம்ம அப்படியே பாசிட்டிவா எடுத்துட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதா இல்லையா? சூப்பர் அக்ஷய். சோ நீங்க எப்படி இந்த மதராசி ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். மதராசிக்கு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து டான் மூவி ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏடி இருந்திருந்தாரு. அந்த அண்ணா தான் என்னை இது கூப்பிட்டு இருந்தாரு. நான் போயிருந்தேன், ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து முருகதாஸ் சாரை பார்த்தேன். அண்ட் அப்படியே செலக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரோலில் நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணேன். அண்ட் இந்த படம் வந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் சிவகார்த்திகேயன் சார். ஸோ வந்து அவர் அதை மேட்ச் பண்ணோன்னா அதுக்கு நானும் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சு ஒரு 2 வீக்ஸ் 1.5 வீக்ஸ் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மேனரிசம் நிறைய இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து லைக் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த ஆடிஷன்லேயே வந்து முருகதாஸ் சார் இருந்தாரா? அங்கே என்ன சீன் கொடுத்தாங்கன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அங்கே என்ன சீன் கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை. ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப முருகதாஸ் சார் இருந்தார். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணல, அவரை பார்க்க போயிருந்தேன். ஐ மேட் ஹிம். அவர் வந்து பார்த்த உடனே ஓகேப்பா அப்போ ஓகே அப்படின்ட்டாரு. இப்போ ரீசெண்டாக போகிற எல்லா ஆடிஷன்லையுமே அதுதான் நடக்குது. ஓகே. இப்போ நான் அந்த மாதிரி பார்த்த உடனே ஓகே பண்ணிட்டாரு. அண்ட் செகண்ட் டைம் கூப்பிட்டுருந்தாங்க. செகண்ட் டைம் போய் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன் நான். ஓகே பண்ணிவிட்டு தேர்ட் டைம் வரப்போ தான் வந்து ஒரு சில ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சக்கப்புறம் அப்படியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஷூட் போயிட்டோம். வாவ். ஸோ அப்பயே சொல்லிட்டாங்களா நீங்கள் இந்த பர்டிகுலர் ரோல் தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அது நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணுறப்பே தெரிஞ்சிச்சு. ஓகே. எஸ்கே சாரோட சின்ன வயசுல தான் நீங்கள் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் நீங்கள் செல்ஃபாக தயாராகிருப்பீங்களா? ஒரு சில விஷயங்கள் ட்ரெயின் ஆகிருப்பீங்க இந்த ரோல் சொன்னதுக்கு அப்புறமா ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம நடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஹோம் ஒர்க்ஸ்லாம் எப்படி இருந்தது? அதான் சொன்னேனே, ஒரு 1.5 வீக்ஸ் to 2 வீக்ஸ் ஆச்சு. ஏன்னா எந்த ஒரு ரோல்லையுமே நம்ம கொடுக்குற அந்த இன்புட் வந்து நமக்கு செட் ஆகணும்னா அதை நம்ம ஒரு 1 வீக்குக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு நான் ஸ்கூலில் போகிறப்பெல்லாம் அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்பேன். சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அந்த மேனரிசம்லாம் பண்ணி காமிப்பேன். அந்த மாதிரி அந்த ட்ரை பண்ணுவேன் நான். அந்த மாதிரி பண்ணி தான் ஒரு 1.5 வீக்ஸ் கண்டினியூஸாக இதை பண்ணி எனக்கு அது பழக்கமாச்சு. எப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு 5 to 10 minutes பிஃபோரே சொன்னால் தான் அந்த மூடுக்குள்ளே நான் செட் ஆவேன். இப்போ எப்படின்னா டக்குன்னு ஒரு 10 seconds அப்படி கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த மூடில் செட் ஆகிடுவோம் நம்ம. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வந்தக்கப்புறம் அப்படியே செட்டுக்கு போய் அப்படியே பண்ணது தான். ஓகே. ஸோ செட்லலாம் வந்து டேக்ஸ் எல்லாம் எடுக்காமல் அப்படியே சிங்கிள் டேக்காக நீங்கள் வந்து பண்ணிட்டு அசத்திட்டீங்க. அது கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் நான். முருகதாஸ் சாரில் 2 to 3 டேக்ஸ்க்கு மேலே போனதே இல்லை. ஏன்னா பெரிய டைரக்டர், எனக்கு அந்த பயம் இருக்கும். பெரிய டைரக்டர் டக்குன்னு முடிச்சிடணும் அப்படி இப்படி. செட்டில் வந்து நான் வந்து நிறைய பயப்படுவேன். முருகதாஸ் செட்டை போய் பேசலாமா ஐயோ அப்படின்னு. ஆனால் லைக் முருகதாஸ் சார் வந்து ரொம்ப ஜாலி. நிறைய சொல்லுவாங்க ஏடிஸ் போய் பேசுகிறா எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு. நானும் அதுக்கப்புறம் அவர் கூட பேசி ஒரு மாதிரி ஜாலி ஆகிடுச்சு. லைக் முருகதாஸ் சார் இவ்வளோ ஜாலியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி. அவர் ரொம்ப ஜாலி டைப். அந்த மாதிரி தான் செட்டில் ஒரு வாட்டி ஒரு சீன் எடுக்கிறப்ப அவர் கண்டினியூன்னு சொல்லியிருக்காரு. என் காதில் கட்டுன்னு விழுந்திருக்கு. இது வந்து ஒரு 3-4 வாட்டி வந்துருச்சு. சார் வந்து ஒரு சிரிப்பு கலந்த டென்ஷன்ல வந்து நான் இனிமே கட்டு டேக்கே சொல்லலை, நீயே பண்ணிக்கோன்ட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு செட்டில். ஸோ பட் ஆனால் லைக் முருகதாஸ் சார் வந்து இப்போ ஒரு சிலருக்கு நடிச்சு காட்டுவார், ஒரு சிலருக்கு வந்து சுச்சுவேஷன் சொல்லிடுவார். உங்களுக்கு எப்படி உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணார்? எனக்கு வந்து தனியாக ட்ரெயினர் இருந்தாங்க. இந்த மூவிக்காக ட்ரெயின் பண்ணுறதுக்கு எனக்கும் எஸ்கே சாருக்கும் ஒரு ட்ரெயினர் இருந்தார். அவர் தான் என்ன ட்ரெயின் பண்ணார். முருகதாஸ் சார் வந்து இன்புட்ஸ் தான் கொடுப்பாரு. இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரெயினர்கிட்ட இன்புட் கொடுப்பாரு. அது நல்லா இருந்துச்சுன்னா அவர் அதை வந்து என்கிட்ட சொல்லுவார். நம்ம அதை ஆட் பண்ணி ட்ரையல் பார்ப்போம். ஓகே. பட் இதில் ஏதாவது ஸ்டண்ட் அந்த மாதிரிலாம் இன்க்ளூட் ஆயிருக்கா? மதராசியில் ஃபைட் சீனே இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்படியா? ஆமாம், ஃபைட் சீன் இன்க்ளூட் ஆயிருக்கு. அது பண்ணுறதுக்கு ஐயோப்பா அது ஒரு டஃப் டே. ஒரு நாள் முழுக்க என்னை வெயிலில் வச்சு செஞ்சாங்க. அப்படியா? ஆமாம். ஓகே. அது வந்து ஆன் த ஸ்பாட்டில் தான் பண்ணேன் அந்த ஃபைட் சீன். ஒரு 20 minutes 15 minutesக்கு ட்ரைனிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ஷூட் போயிட்டோம். அது பெருசாக டிஃபிகல்ட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக ஃபைட் சீன் பண்ணுறேன். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அந்த கஷ்டம் தெரியல. அந்த அளவுக்கு அந்த செட்டில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டைம் டு டைம் வந்து அந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால டைம் லெமன் ஜூஸ் ஆகட்டும் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. அவ்வளோ நல்லா பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த செட்டு தான் ஒரு சூப்பரான ஒரு செட்டுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ டான் படத்துலேயும் நீங்கள் வந்து சிவகார்த்திகேயனோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, இதுலேயும் பண்ணியிருக்கீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஜேர்னி? டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா வந்து டான்ல வந்து பார்ஷியலி ஒரு ஸ்மால் ரோல் தான் பண்ணேன் நான்.
அஸ் எஸ்கே சாரோட சின்ன வயசுல பார்ஷியலி ஒரு ஸ்மால் ரோல் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் அந்த சைக்கிள் இருந்து கீழே விழுற மாதிரி. இதுல வந்து இட்ஸ் ரொம்ப ஒரு மேஜரான ரோல். இந்த படத்துக்கு அந்த ஒரு 3 to 4 minutes ஒரு பெரிய பெரிய கான்ட்ரிபியூஷன். ஏன்னா இட்ஸ் லைக் ஷோஸ் அபவுட் எஸ்கே. அந்த ஒரு இன்புட் கொடுக்கும் எஸ்கே வந்து எப்படி இருந்திருக்காரு பாஸ்ட்ல அப்படின்னு. ஸோ அவரோட கேரக்டருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ரோல். அதுல வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை அந்த ரோலுக்குன்றப்ப, இதுல வந்து இந்த படத்துலேயே இது ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய பெரிய டெவலப்மெண்ட் எனக்கு. ஓகே, உங்களுக்கே உள்ள ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆகுதா? எஸ்கே படம்னாலே நம்ம தான் சின்ன வயசு ரோல் பண்றதுக்கு இதுக்கப்புறம் அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருவோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கா உள்ள? ஆனா நல்லா தான் இருக்கும். ஆமா, லைக் என் ஃபேஸும் எஸ்கே ஃபேஸும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் போற இடத்துல. ஸோ ஒரு மாதிரி நானே செட் ஆயிட்டேன். எஸ்கே ரோல்னா போயிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் மகேஷ் பாபு சாரோட ஃபேஸும் உங்களதும் கூட லைட்டா செட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அடுத்து அப்படியே தெலுங்குக்கு போயிட்டு அங்க போயிருவாரு. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சைட் தெலுங்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதராசியில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சின்ன வயசு கேரக்டர் பண்றோம். இதை தாண்டி நீங்க ஒரிஜினல் வேற ஒரு கேரக்டரா வந்து அப்ரோச் பண்ற படங்களும் வருதா? அதாவது ஜென்ரலா ஒரு ஆக்டருடைய சின்ன வயசு ரோல்னு இல்லாம ஜென்ரலா ஓகே இதுல வந்து ஒரு போர்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல்ஸ் வந்து இன்னும் வரல. ஓகே, பட் நிலவுக்கு இனிமேல் என்னுடைய கோவம்ல நீங்க ஒரு ஆமா அதுல வந்து பிரியாவாரியோட பிரதரா பண்ணியிருந்தேன் நானு. ஓகே, அதுவும் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஜாலியான செட் தான். அதுவும் தனுஷ் சாரை பார்த்தேன், அது ஒரு நல்ல ஃபீலா இருந்துச்சு அந்த செட்டு. பட் மேஜர் ரோல்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் ரோல் பண்றது வந்து சான்ஸ் வந்துச்சு. பட் அது சில சர்க்கம்ஸ்டான்சஸ்னால என்னால் பண்ண முடியல. இனிமே ஃபியூச்சர்ல வந்தா கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே, ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டாரு. தனுஷ் சாரோட ஒர்க் பண்ண செம்ம ஜாலியா இருந்தது அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டீங்களே. தனுஷ் சார் லெஜெண்டரி ஆக்டர். பிரசன்னா கூட ஒரு இதுல சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு டயலாக் சொல்றப்போ வந்து கண்ணை எப்படி வச்சுட்டேன் அப்படி சொல்றப்ப அந்த டயலாக் தப்பா கன்வே ஆகுது, நீங்க கண்ணை இவ்வளவு ஓப்பன் பண்ணாம சொல்லுங்க. அவ்வளவு மைனூட்டா அவர் வந்து டைரக்ட் பண்ணுவாரு. ஸோ நீங்க உங்களை வச்சு டைரக்ட் பண்ண சீன் அவர் ஏதாவது உங்களுக்கு கத்து கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி? சார் வந்து ரொம்ப பெக்குலர். லைக் இதுதான்னா அவருக்கு அதான் வேணும்னா அதான் அவருக்கு வேணும். அந்த மாதிரி சார் வந்து எக்ஸாக்டா ஒரு விஷயத்த எடுப்பாரு. நான் வந்து உக்காந்துக்கிட்டு இருப்பேன் செட்ல சேர்ல. ஒரு சீன்ல வந்து லைக் ஸ்கூலுக்கு போயிட்டு போற மாதிரி ஒரு எக்ஸிட் ஆகிற சீன். அப்போ வந்து அந்த டைமிங் வந்து எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டேக் போறப்ப நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன். சீக்கிரமா வந்துட்டு நம்ம எப்பவுமே இதை வந்து நிறைய சீட் பண்ணி எடுப்பாங்கல்ல மூவிஸ்ல. ஸோ அந்த மாதிரி சீட் பண்ணி எடுக்கிறப்போ அந்த பேக் வந்து சீன்ல தெரிஞ்சிருச்சு. ஸோ சார் வந்து கொஞ்சம் உள்ள வந்து நில்றா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சொன்னார். நானும் வந்து ஓகே அடுத்த டேக்ல இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டேக்ல கரெக்டாக உள்ள வந்தேன். கரெக்டாக அப்படியே அந்த டைமிங் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஒரு ரிதம் மாதிரி அப்படியே செட் ஆயிடுச்சு. அந்த மேட்ச் ஆகி கரெக்டாக உள்ள வந்தோடனே சார் செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு. அவர் வந்து வேற லெவல்ரா தம்பி ஹைஃபை கொடுத்தாரு. நானும் அப்படியே வாங்கிட்டேன் சந்தோஷமா. ஓகே, கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கணும்ல. சூப்பர். ஸோ இது வந்து டேக் நல்லா வந்தனால ஓகே. ஒருவேளை அங்க வேற யாராவது கொஞ்சம் டேக்ஸ் எடுத்திருப்பாங்க, கோவம் வந்து அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாரு? நான் அவரை கோவப்பட்டு பார்த்தது இல்லை. பட் சார் எப்பவுமே வந்து அவருக்கு அதான் வேணும்னா அதான் அவருக்கு வேணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாரு. பிகாஸ் ஏன்னா வந்து லைக் அவர் மைண்ட்குள்ள ஒன்று இருக்கும், அது வந்து அது நமக்கு பிடிக்கும்னு அவருக்கு தெரியும். ஸோ அதை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவார். அந்த டைம்ல வந்து இது வரலன்னா ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாரு. அண்ட் ஆஃப்டர் தட் ஏன்னா அவரும் ஹியூமன் தானே, என்னதான் இருந்தாலும் அவரும் ஹியூமன் தான். ஸோ கோவம் வரதான் செய்யும். ஆனா வந்து எப்பவுமே வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணாம ஒரு ஜாலியான டைப் பர்சனா இருப்பாரு. ஓகே, சூப்பர். சரி 10th வேற படிக்கிறீங்க, ஸ்கூலும் ஆக்டிங் ஒரு பக்கம், எப்படி மேனேஜ் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டும்? ஸ்கூல் போனா தானே 10thலாம் வந்துட்டு போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படி மேனேஜ் பண்றீங்க? அது ஒரு பக்கம் போகுது எப்படியோ. இதேதான் சொன்னேனே, டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாரோடைய சப்போர்ட்டுமே இருக்கிறனால தான் இப்போ வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு தனி மனிதன் கிடையாது, ஒரு அவங்க சப்போர்ட்டும் வேணும் இல்ல. ஏன்னா கிளாஸ் பர்மிஷன் வேணும், ஸ்கூலுக்கு அவங்க பிரின்சிபால் பர்மிஷன் கொடுத்தாதான் இந்த சப்போர்ட் கிடைச்சாதான் பண்ண முடியும். பட் அதெல்லாம் வந்து ஈஸியா கொஞ்சம் கொடுத்துட்டாங்க கம்ஃபர்டபுளா. ஆமா, என் பிரின்சிபல் வந்து ரொம்ப 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 ஒரு குட் ஹியூமன். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் ஆக்டிங் பண்றப்போ வந்து எனக்கு 3 to 4 பிரின்சிபல்ஸ் மாறினாங்க. 4 பிரின்சிபலுமே வந்து ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல எனக்கு வந்து சே நம்ம ஸ்கூல் பையன் ஒருத்தன் அப்படி பண்றான்ப்பா, நம்ம தான்ப்பா சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய லீவ்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த முடி வைக்கிறதுக்கு இதெல்லாம் எப்படி எங்கே போனாலும் கேட்பாங்க, நீ ஸ்கூல் படிக்கிறதானே எப்படி உனக்கு பெர்மிஷன் தராங்க, எல்லாமே வந்து லைக்
என் ஸ்கூலும் எனக்கு சப்போர்ட் பண்றதுனால தான். சூப்பர். ஸோ அதுதான் ஸோ பேசிக்கா இந்த ஆக்ட் பண்ணணும் நடிக்கணும்ன்ற ஆசை வந்து உங்களோடதா இல்லை உங்க பேரண்ட்ஸோட ஆசையா? இது வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஆசை, அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸோட ஆசை. ஃபர்ஸ்ட் இந்த மாடலிங்லாம் பண்ண பார்க்குறம்போது சரி நம்மளும் இப்படி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அண்ட் நான் அதை வந்து என் பேரண்ட்ஸை கன்வே பண்ணுறப்போ என்னை விட அவங்களுக்கு ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி அப்படி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி மாடலிங்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து ஒரு குட்டி ரோல். அதை பண்ணக்கப்புறம் ஸ்லோவாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிச்சு நிறைய இன்ஃபோ கிடச்சி நிறைய ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணி நிறைய மூவிஸ் பண்ணி இப்போ இந்த லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரோல் ஏதோ குட்டி ரோல்னு சொன்னீங்களே, அது எங்கே ஆரம்பிச்சது அந்த குட்டி ரோல்? அந்த ரோல் பற்றி சொல்கிறத விட நான் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தாராளமாக சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஆடிஷனில் என்னாச்சு, எனக்கு அப்போ வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஐ எம் கம்ப்ளீட்லி நியூ டு திஸ் இண்டஸ்ட்ரி. நான் வந்து சரி ஓகே ஆடிஷன் தானே என்ன பண்ணலாம், சரி போவோம் சும்மா அப்படின்னு சொல்லி போனால் பியோர் தமிழ், சுத்த தமிழில் 2 பேஜுக்கு டைலாக். என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம், நமக்கு வந்து பியூர் தமிழ். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து நல்லா தமிழ் படிப்பேன். பியூர் தமிழ் வந்து எனக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க என் ஸ்கூலில். என் வீட்லேயும் வந்து எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சுத்த தமிழில் வந்து எனக்கு நல்லா படிக்க வரும். எங்கள் அம்மா சொன்னாங்க, தம்பி இது கஷ்டமாக இருக்குது, பண்ணிடுவியா நீ, நம்ம வேணா போயிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆனால் வந்து ஏதோ ஒன்று சொல்லிச்சு, நம்மளால பண்ணிட முடியும், இத்தனை தமிழில் எத்தனை ஸ்பீச் பேசியிருக்கோம் நம்ம, சரின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். அது அந்த ஒரு டைலாக் மட்டும்தான் நான் படிச்சதுலேயே, அந்த ஒரு டைலாக் மட்டும் தான் 10 நிமிஷம் எடுத்தேன். எடுத்து மனப்பாடம் பண்ணி நானே ஒரு 4 to 5 டைம்ஸ் சொல்லி பார்த்துட்டு போய் சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து மறுபடியும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அவங்க மறுபடியும் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டு, அவர் வந்து நீ நல்லா பண்ணுறதுனால தான் நான் அவனை வந்து திருப்பி உன்கிட்ட கரெக்ஷன்ஸ் அந்த இன்புட் கொடுத்து உன்னை வந்து பண்ண வைக்கிறேன் அப்படின்னு. நானும் அந்த இன்புட் கொடுத்து எப்படியோ அந்த ஆடிஷனை முடிச்சாச்சு. அதுதான் என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ பெரிய 2 பக்கம் டைலாக், தமிழ் டைலாக் படித்தது. அங்கேருந்து ஆரம்பித்தேன், இனி வந்து டைலாக் கொடுத்தா 5 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துக்கவே கூடாது. போகிற ஆடிஷன் எல்லாத்துலேயும் டைலாகை பார்ப்பேன், அந்த மோடு புரிஞ்சுப்பேன், டைலாக் அப்படியே நம்மளா ஓனாவே சொல்லிக்கலாம்னு விட்டுருவேன். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடியாகி ஆடிஷன் முடிச்சுட்டு 10 மினிட்ஸ்ல வெளில வந்துடும். சூப்பர். பட் அதை தாண்டி வந்து லைக் நீங்க சொன்னீங்களே சின்னதா ஒரு இந்த மாடலிங்லாம் பண்றதை பார்க்குறப்போ ஒரு விருப்பம் வந்தது, நடிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சிடலாம். அதை தாண்டி இப்போ ஒரு சில ஆக்டர்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்லாம் தோணும். ஸோ அப்படி உங்களுக்கு இன்ஸ்பைரிங் லிஸ்ட்லாம் இருக்காங்களா? தளபதி விஜய் சார் மாதிரி. விஜய் சார் தான். விஜய் சார் எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே பிடிக்கும். லைக் எனக்கு எஸ்கே அண்ணாவை பிடிக்கும், விஜய் சாரை பிடிக்கும், சூர்யா சாரை பிடிக்கும், கார்த்தி சாரை பிடிக்கும், தனுஷ் சாரை பிடிக்கும், தலைவர் சாரை பிடிக்கும், கமல்ஹாசன் சாரை பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாருமே எனக்கு வந்து ஒரு காமன் இன்ட்ரெஸ்டாக எல்லாருமே பிடிக்கும். பட் என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது வந்து எஸ்கே அண்ணாவும் தளபதி சாரும் தான். ஓகே. ஏன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு தளபதி சார்லாம் அவரோட டான்ஸ் பார்க்கணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் தாங்க ரிஹர்சல், அது கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன், அதிகமாக சொல்றேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்ப்பாரா, அவ்வளோதான், அதுக்கப்புறம் உடனே டேக். அப்படி அவ்வளோ ஒரு ஆக்டிங்க்கு அவ்வளோ தரக்கூடியவங்க. இப்போ நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்காகவே அவரை பேசுவாங்க. ஆனால் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார் அவருடைய ஓல்டு மூவிஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த மாதிரி நிறைய திறமை இருக்கிறவங்கள நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவங்க நடிக்கிற அந்த ஃபிலிம்ஸை பார்த்து நம்மளுமே கொஞ்சம் அப்படியே ஆக்டிங்ஸை அப்படியே கற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். சூப்பருங்க, செம. ஸோ அடுத்து வாவாத்தியார் படம் வந்து அடுத்து வாவாத்தியார் வருது டிசம்பர்னு நினைக்கிறேன். அதில் வந்து கார்த்திக் சாரோடைய சின்ன வயசு ரோல் பண்ணியிருக்கோம். அதுக்காக சிலம்பம்லாம் நாங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ மதரசில் ஒரு ஆக்ஷனு, வாவாத்தியார்ல சிலம்பம், இன்னும் ஒரு 5 படம் ஆயிடுச்சுன்னா பயங்கர ஆக்ஷன் ஹீரோவா மாறிடுவீங்க போலே. அது ஒவ்வொரு படத்துக்கும் அடாப்ட் பண்ணுற மாதிரி தானே. நம்ம அந்த படத்துக்கு நம்மளால என்ன இன்புட் மேக்ஸிமம் தர முடியுமோ அந்த எல்லா இன்புட்டையும் நம்ம தரணும். ஏன்னா அவங்க நம்மளை நம்பி நம்மளை ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி நம்மளை இந்த ரோல் நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளோட ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து அந்த மூவியில் ஒர்க் பண்ணி அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுன்றது என்னோட மோட்டோ. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணி அப்படியே போகுது ஒரு பக்கம். சூப்பருங்க. வளர்ந்து பெரிய பையன் ஆகிறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசு கேரக்டர் நடிச்சிடணும் அப்படின்னு ஏதாவது விஷ் லிஸ்ட் இருக்கா, ஆசை? ஏன் விஷ் சொல்ல போனேன்னா எல்லா ஆக்டர்ஸுக்குமே நடிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஆனா அதெல்லாம் வந்து நடக்குமா தெரியாது. இட் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் எல்லாரோட சின்ன வயசுலயும் நடிக்க. ஏன்னா அந்த ஃபேஸ் கட் யாருக்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரி தான் நடிக்க முடியும். பட் என் ஃபேஸ் கட் சூட் ஆகிற எல்லா ஆக்டர்ஸ் கூடயுமே நான் வந்து ஆக்ட் பண்ணா ஐ எம் ரெடி. முக்கியமா தளபதி சாரோட இன்னும் ஒரே ஒரு படம் எப்படியாவது ஒரு நடிச்சா
அவர் கூட நடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ஏதாவது அப்ரோச் ட்ரை ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? இல்லை, இது வரைக்கும் எதுவும் ட்ரை பண்ணல, இனிமே தான் பண்ணணும். தளபதி சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவரை. ஸோ அவர் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வரணும்னு நினச்சதுக்கே. சார் தளபதி சார் பாரு, அவரை மாதிரி நம்மளும் ஆகணும்டா அப்படின்னு ஒரு வெறி வந்து அப்படியே அப்படி வந்தது தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள. டான்ஸ்லாம் கற்றுக்குறீங்களா? டான்ஸ் ஒரு 6 to 7 இயர்ஸாக கற்றுட்டு இருக்கேன். ஒரு 10+ ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு தெரியும். நம்ம பர்சனலாக ஒரு மாஸ்டர் எடுத்துட்டு இருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னா எல்லாமே வேணும், ஒரு வெரைட்டி ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ எனக்கு ஆக்டிங் அது ஒன்றத்தை நம்பி தான் வந்தேன். உள்ளே வந்தோடனே அப்புறம் தான் ஸ்லோவாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர வர வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் பண்ணோம்னா நமக்கு நிறைய தேவைப்படும். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டான்ஸ் வேணும், ஸ்விம்மிங் வேணும், ஹார்ஸ் ரைட் வேணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு இடத்துல இப்போ ஒரு வாட்டரில் வந்து ஸ்விம்மிங் பண்ணி ஹீரோயினை காப்பாற்ற போகிற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து போயிட்டு எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மேலே அது நிறைய ப்ரெஷர் ஆட் பண்ணும். செட்டில் அவங்க வந்து இவருக்கு ஸ்விம்மிங் தெரியாது போல அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் பேக்ரவுண்டில், நம்மளை ஸ்விம் பண்ண வைக்கிறதுக்கு. பேக்ரவுண்டில் இந்த அட்டாச்மெண்ட்ஸ், கயிறை கட்டி இழுக்கிறது, அந்த மாதிரி நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா அந்த டைம் வேஸ்ட்டு, லேபர் சார்ஜ், இந்த மாதிரி நிறைய ஆகும். அதெல்லாம் எதுவும் ஆகாமல் நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே அந்த ஸ்பாட்ல அப்படியே அந்த ஒரு ஃப்ளோவோட போயிடலாம். ஓகே. சோ இதெல்லாமே ஃபியூச்சருக்கு ஒரு பேக்கப்பா வச்சிருக்காரு. முதல் salary ஃபர்ஸ்ட் salary எஸ். அது மெமரபிள் இல்ல எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் salary அப்படின்றது. ஆனா அது நான் வாங்கல, எங்க அம்மா தான் வாங்குறாங்க. அது ஓகேங்க, பட் வந்து அது உங்களுக்கு தானே அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் salary எனக்கு ஞாபகம் இல்லை, அது பெருசா ஞாபகம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் salary வந்து ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு, 4 to 5 years ஆச்சு நான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி. அது நடுவில் எங்கேயுமே அதை பத்தி பேசாம அது அப்படியே ஃபுல்லா மறைஞ்சிருச்சு. அது அப்படியே எவ்வளோ என்ன அதோட ஒரு சில டீடைல்ஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஓகே. சோ அப்ப மதராசி படத்துக்கு நீங்க salary வாங்குனீங்களா, உங்க அம்மா salary வாங்குனாங்களா? நான் நடிச்சேன், salary எங்க அம்மா கிட்ட போச்சு. அம்மா அம்மாவை தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்கணும். நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வாங்க, அடுத்த படம் நடிச்சு வாத்தியார் ரிலீஸ் ஆனப்போ அம்மாவை கூட்டிட்டு வாங்க. அம்மா கிட்ட நிறைய. சரி ஓகே, அம்மா எவ்வளவு ப்ரௌடா இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பையன் நடிச்சுட்டு வரான், சேலரி ரிசீவ் பண்றப்போ ரொம்ப சந்தோஷம் இருக்குல்ல, நம்ம பையனோட ஒரு அமௌண்ட் அப்படின்றப்போ. அது சேலரி வந்து இட்ஸ் அ செகண்ட் திங். மூவில நம்ம எப்படி ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் திங். நாங்கள் வந்து பெருசாக சேலரி பார்க்க மாட்டோம். இஃப் த கேரக்டர் இஸ் குட் நான் போவேன். எனக்கு அந்த கேரக்டர்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, நான் நல்லா தெரிவேனா, என் ஆக்டிங் வெளியே நல்லா வருதா, அந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் பண்ணா அது என்னால் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா அது என்னவா இருந்தாலும் அது நாங்கள் போயே தான் தீருவோம். பட் சேலரி நீங்கள் கேட்ட கொஸ்டின் படி அவங்க ப்ரௌடாக தாங்க இருக்கும். ஆஸ் அ மதராகவே ஒரு சன் சாதிச்சுட்டு வரானாலே அவங்களுக்கு ப்ரௌடாக தான் இருக்கும். அண்ட் அவங்களும் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் நிறைய ஷூட்ஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க. லைக் அவங்களோட ஏஜுக்கு அவங்க பண்ண வேண்டியதை விட நிறைய பண்ணுறாங்க. அவங்க எனக்கு ப்ரௌடா இருக்காங்களோ இல்லையோ, நான் அவங்களுக்கு ப்ரௌடா இருக்கேன். இவ்வளவு நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க. நீங்க சொன்னீங்க ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து என்னால பண்ண முடியாம போச்சு ஒரு சில சர்க்கம்ஸ்டான்ஸ்னால அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ண வாய்ப்புகள், அது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து பயங்கரமா பேசப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன, ரொம்ப நோட்டபிளான ப்ராஜெக்ட்ஸ்? டீன்ஸ்ல வந்து பார்த்திபன் சாரோட ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதில் வந்து அந்த MC மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல ஒரு தம்பி, என்னோட ஃப்ரெண்ட் தான், நல்ல ஃப்ரெண்ட். அவரோட ரோலில் வந்து நான் பண்ண வேண்டியது, அது வாவாத்தியாரோட கிளாஷ் ஆனதுனால பண்ண முடியல டேட்ஸ். ஸோ அந்த மூவியில் வந்து சார் வந்து எப்படியாவது என்ன இந்த மூவியில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி என்னை வந்து டப்பிங் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அந்த மூவிக்கு நான் டப்பிங் பண்ணியிருந்தேன். பட் அதில் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி, பட் அந்த ஃபுல் மூவிக்குமே டப்பிங் கொடுத்துருந்தேன் ஒரு 2 கேரக்டர்ஸ்க்கு. அது ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் தட் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு பாயை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை வச்சு அந்த கேரக்டர் நாங்கள் டிசைன் பண்ணுவோன்னு. அந்த வகையில் என் கேரக்டர் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் மாசாக இருந்திருக்கும், போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ் பண்ணது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. பட் வந்து வீட்டில் நீங்கள் வந்து சினிமாக்காக தயாராகிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஸ்கூலோட ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கா? இது அமைஞ்சிருக்கு. இது சிங்கப்பூர் சொல்லிங் ஷூட் அப்போ நான் வந்து ஒரு 10 to 15 days வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்போ வந்து ஒரு 10 to 15 days கண்டினியூஸாக நாங்கள் லீவ் போட்டதுனால எந்த நோட்ஸுமே நான் முடிக்கல. நான் மாட்ட போகிறேன்னு தெரிஞ்சிச்சு ஸ்கூலுக்கு போனால்.
ஏன்னா அந்த டைமில் வந்து நான் வந்து என்னோட பிரின்சிபல் மட்டும் தான் தெரியும். என் பிரின்சிபல், என் கிளாஸ் டீச்சர், என் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் யாருக்குமே வந்து தெரியாது நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன் மூவிஸ்லன்னு. அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக வந்து என் புக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். ஸோ காலையில் போனேன் ஒரு நாள் ஷூட்டுக்கு. அப்போ வந்து வாட்டரில் வந்து ஒரு சீன். ஸோ தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு வந்து என்னோட இன்னும் குட்டி வயசு எடுக்கிறவங்களுக்கு ஷூட் போயிட்டு இருந்துச்சு. சரி அந்த டைமில் ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் மேக்ஸ் ஹோம்ஒர்க் போட்டுட்டு இருந்தேன். மேக்ஸ் ஹோம்ஒர்க் போட்டுகிட்டே இருந்தேன். டீடெயில்னு ஒரு 3-4 அண்ணா அங்கே வந்தாங்க. என்னப்பா தம்பி படிக்கிற, ஹேண்ட் ரைட்டிங் தான் நல்லா இருக்குன்னு என்னை கலாச்சிட்டு போனாங்க. நானும் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என்ன பண்ணுறது. ஏன்னா ஸ்டடீஸ் வந்து எனக்கு வந்து இது வந்து ஆஸ் அ செகண்டரியாக தான் நான் பார்க்குறேன். ஸ்டடீஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் மீ. ஏன்னா இது இல்லைனாலும் அது காப்பாற்றும். ஸோ நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைன் மாதிரி மேனேஜ் பண்ணுறேன். ஸ்டடீஸ் இல்லைன்னா ஆக்டிங், ஆக்டிங் இல்லைன்னா ஸ்டடீஸ். அதனால தான் இது ரெண்டுமே வந்து பேரலாக போயிட்டு இருக்கு. ஒருவேளை இது ரெண்டுமே இல்லைன்னா அந்த நிலைமைக்கு போக விடாம தடுக்கணும். இல்லை எனக்கு என்னன்னா நீங்க வந்து ஹைலி டேலண்டட், நிறைய கத்துட்டு இருந்திருக்கீங்களா, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பீங்கன்னு கேட்டேன். நான் நிறைய வச்சிருக்கேன். ஓகே, நான் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன். நான் வந்து கிரிக்கெட் ஆடுவேன். ஸோ நான் கிரிக்கெட்டராக போகலாம். இல்லை நான் சிலம்பம் கற்றுட்டு இருக்கேன். ஸோ நான் சிலம்பம் கிளாஸஸ் எடுக்கலாம். டான்ஸ் வச்சிருக்கேன். ஸோ டான்ஸ் கிளாஸஸ் எடுக்கலாம். அதான் இதுக்கு தான் கேட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிப்பேர்டாகவே இருக்கணும். ஏன்னா எது எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட, அவங்க கூட படிக்கிறவங்களே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஜூனியர்ஸ் இருப்பாங்க, லைக் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருக்கீங்க நீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா வந்து? லைக் என்ன என் ஏஜ் பசங்க யாரும் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதில்லை. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்க வந்து இவ்வளோ சீரியஸாலாம் நம்மள்ட்ட ஜாலியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா ஜாலியாக இருப்பாங்க. சின்ன ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு அம்யூசிங்கான விஷயம். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தப்பவே நான் வந்து மദ്രാസിல் ஆக்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சின்ன வயசுல இருந்துச்சு நம்ம இப்படிலாம் உட்காந்து இன்டர்வியூ கொடுப்போமா அப்படின்னு. லைக் எனக்கே அது வந்து சின்ன வயசுல அவ்வளோ அம்யூசிங்கா இருந்துச்சு. என் வயசுல இருக்க அவங்களுக்கும் அதே மாதிரி தானே இருக்கும். ஸோ ஆச்சரியமா வந்து கேட்பாங்க, அண்ணா நீங்க மദ്രാசி மூவில ஆக்ட் பண்ணிருக்கீங்களாண்ணா அப்படின்னு. நான் கேஷுவலா ஆமாடா அப்படின்னு. அவங்க வந்து சொல்லுவாங்க. அது வந்து வெளிப்படையா யாருமே வந்து நீங்க தான் என் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்க பேசுறத வச்சு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். நம்மள வந்து அவ்வளோ அம்யூஸ்மெண்ட்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கனாலே தே ஆர் சம் வாட் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் வி ஆர் டூயிங். ஸோ அண்ணா அப்படியே எனக்கும் ஒரு சான்ஸ் அப்படிங்க கண்டிப்பா பண்ணி தரலாம் தம்பி. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து பழசம் மறக்கக்கூடாது. நம்மளும் இந்த நிலைமையில இருந்து தான் மேலே வரும். ஸோ நம்மளால முடிஞ்சது ஒரு 3-4 பேரை தூக்கி விட்டா சந்தோஷம். ஸோ நீங்க வந்து மദ്രാசி படத்துல எஸ்கேவோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணனால அவரை வந்து பர்சனலி மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்காது செட்ஸ்ல. பட் ஆடியோ லான்ச்ல அந்த மாதிரி பார்த்திருப்பார்ல, அவர் என்ன சொன்னார் உங்களை பார்த்துட்டு? அந்த இடத்துல வந்து என்ன சொல்றது, அந்த நடந்த இடத்துல வந்து ஒரு நிறைய க்ரௌட் இருந்துச்சு. லைக் எஸ்கே அண்ணா கிட்ட வந்து யாரையுமே விடல. டைரக்டரே வந்து பக்கத்துல டைரக்டர் எஸ்கே அண்ணா அனிருத் இவங்க 3 பேரும் தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. மற்ற எல்லா லிரிஸ்டிஸ்ட் எல்லாரையும் தனியாக உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அவங்க அது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நடந்து வரப்போ எஸ்கே அவனை பிளாக் பண்ணி ஒரு மாதிரி அங்கே ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் என்னை பார்க்குற சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வரல. பட் அவர் நான் நடித்ததை தனியாக பர்சனலாக பார்த்துருக்காரு. அது சொன்னாங்க ஏடிஸ் எல்லாருமே பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அதை நினைக்கிறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசுனாலும் பயங்கர மெச்சூர்டா ஆஸ் அன் ஆக்டராகவும் சரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை மாதிரி வரக்கூடிய அடுத்த அப்கமிங் சைல்டு ஆர்டிஸ்ட்க்கு வந்து அது ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மദ്രാசி படம் மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.